10 நிமிஷம் ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் அது வெந்துட்டுருக்கிற கேப்பில் ஒரு பவுலில் தண்ணி வச்சு கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் துண்டுகளை போட்டு இதையும் வேக விட்டுடலாம். இப்போ ஒரு 90% வெந்திருக்கிற கடலைப்பருப்பில் ஒரு 80% வெந்த வாழைக்காயை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி பூண்டை உரித்து அதில் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு, ஜீரகம், கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததை இதில் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியும் இதில் சேர்த்தோன்னா மிச்சம் வாழைக்காய் வேகிறதும் கடலைப்பருப்பு கொஞ்சம் மசிகிறதும் பர்ஃபெக்டாக இருக்கும். இது வெந்து வர்ற நேரத்தில் தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், வரமிளகா, வெங்காயம் நல்லா செவந்து வந்தோடனே கருவேப்பிலையும் போட்டு இந்த தாளிப்பை கூட்டில் கொட்டி இறக்குனா பர்ஃபெக்டான வாழைக்காய் கூட்டு தயார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.